ஒரு சார்ட் பேப்பர் 6 ரூபா இருக்குமா, அந்த 6 ரூபா பேப்பரை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 அடிக்கு ஒரு 15 ரவுண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் Amazon.comல அதோட ப்ரைஸ் பாருங்க, $12.99, $1050 ரூபா. ஒரு 8 ரூபா சார்ட் பேப்பரில் யூ கேன் மேக் 3 to 4 garlands. எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு ஹேபிட் இருக்கு. ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தோன்னா அந்த ப்ராடக்ட்டோட மேக்கிங் காஸ்ட் என்னங்கிறத கியூரியஸாக இருந்துக்கும். இது எப்படி பண்ணுறாங்க, இது எப்படி செய்கிறாங்கன்றத கியூரியஸாக இருந்து அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சுது. லெட்ஸே ஒரு 7000 8,000 ரூபா அந்த ப்ராடக்ட்டோட $100 அந்த ப்ராடக்ட். ப்ராப்ளி அந்த டைமில் வந்து 6,800 7,000 வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோட செலவாகும், இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தப்ப தட் ஹிட்ஸ் மீ லைக் $50. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆர்ட்டை வந்து நான் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட் இட் அண்ட் கெப்ட் இட் இன் மை டெஸ்க். 9 o'clock காலையில் அந்த ஆஃபீஸில் என் டேபிள் வச்சுட்டு போயிட்டு வந்தோடனே என் கேபினை சுற்றி எல்லாரும் ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி பண்ண, இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னானுங்க. எனக்கு உண்மையிலுமே அது நல்லா இருக்காடா அப்படின்னு, நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னானுங்க. எவனோ போடுறான் நம்மளும் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து மொபைல் கேமரால எடுத்து அப்லோடட். காலையில் எந்திரிச்சு பார்த்தா டிங்னு ஒரு பில்லு, இட் இஸ் $100 ஆர்டர். அடுத்த நாள் பார்த்தா 2 பில்லு டிங்னு $200, 2 10 ரூபா நோட்டு. அடுத்த நாள் தான் ஒரு எம்ப்ளாயில இருந்து ஆண்டர்பிரனரா மாறின திங்ஸ் சேஞ்ச். என் கூட ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், கோகுல் ராஜா புள்ளகுரான்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கலி சென்னை. அவர் ஒரு ஆந்திராக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தார். அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவர் இப்படி புலம்பிட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஒரு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏங்க கோகுல், உங்க ஒய்ஃப் சும்மா தானே இருக்காங்க, நான் ஒன்று பண்றேன், உங்க ஒய்ஃப்க்கு ஒரு $15 கொடுக்குறேன், நான் ஒரு ஆர்ட் அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றேன், அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு, எனக்கும் இதாச்சு அப்படின்னு. காசே கொடுக்காட்டி பரவாயில்ல பாஸ், அவருக்கு வேலை கொடுத்தா மட்டும் போதும், சும்மா இருந்தா போதும் அப்படின்னு. நான் என்ன பண்றேன், ஒண்ணுமே பண்றது இல்ல. she is doing all the work, I'm just sitting it and just posting it and shipping it, so I get $255, she is getting $45. so அப்ப இதுதான் entrepreneur, இதுதான் எம்ப்ளாயி. அப்ப அதை கொஞ்ச நாள் ரிப்பீட் பண்றேன். ரிப்பீட்டடா ஆர்டர்ஸ் 3 orders 5 orders ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. she is also doing, I am also குமுதாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணோம்னா சரி ஓகே, இப்போ நமக்கு ஒரு $400 per day வருது. ஸோ இதை ஏன் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது? அப்போ ஒரு ப்ராடக்ட், ஒரு எம்ப்ளாயி, ஒரு கண்ட்ரி, ஒரு வெப்சைட், ஐ எம் கெட்டிங் $500. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ ஹாவ் a 500 products, 50 employees, 10 countries, 5 websites? This is how I grow the business. Now we have 500 products, 50 employees, almost 4 countries la we have a registered companies, 4 warehouse வெச்சிருக்கோம். actually அந்த ப்ராடக்ட் என்ன எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. இந்த ப்ராடக்ட் இல்ல ஒரு கைவினை பொருளுக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு இல்ல. நான் சொல்றேன்ல, இப்போ நம்ம பார்க்கறோம்ல, இப்போ நம்ம பார்க்கற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம யோசிக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட கிடையாது. இதெல்லாம் எவன்டா வாங்குவான் அப்படின்னு நம்ம கேள்வி கேக்குறோம்ல, அந்த கியூரியாசிட்டி இருக்குல. see இதெல்லாம் செய்யற சரி, இதெல்லாம் வாங்குறதுக்கு யார் இருக்கான்னு கேக்குறோம்ல. we have a data. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க போயிட்டு கூகுள்லயோ இல்ல Amazon.comலயோ போயிட்டு பேப்பர் garland அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பேப்பர் garland. see ஒண்ணு இல்ல, ஒரு சார்ட் பேப்பர் நம்ம இந்தியால எவ்வளவு காஸ்ட் இருக்கும்? 8 ரூபாய் 6 ரூபாய் இருக்குமா. அந்த 6 ரூபாய் பேப்பரை நீங்க ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கட்டர்னு விக்குது, ஒரு 200 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200 ரூபாய் கட்டரை வச்சுட்டு ஒரு 10 அடிக்கு ஒரு 15 ரவுண்ட் வச்சுக்கோங்க, ஒரு 2 inch ரவுண்டு. அது ஒரு 10 ரவுண்டு கட் பண்ணி நீங்க Amazon.comல அதோட பிரைஸ் பாருங்க, $12.99. that means close to $850 or 900. இன்னைக்கு ரேட் வந்து $84 வச்சுட்டீங்கன்னா கூட $1050 ரூபா. ஒரு 8 ரூபாய் சார்ட் பேப்பர்ல you can make 3 to 4 garlands. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் சொல்றேன். அதாவது the product value should be less than $30, selling price would be $1,000+ rupees.